அடுத்த ஸ்லோகம். சத்யாலோகாத் சகலமஹிதாத் ஸ்தானதோ வாரகுணாம் சங்கே மாதஸ் சமதிக குணம் சைகதம் சஹ்யஜாயாஹ பூர்வம் பூர்வம் சிரபரிசிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாதஸ்ததிதமதிரத்னீயதே நஸ்த்வயா சா. பாதுகே, பாதுகாதேவியே, சங்கே, நான் ஒருவேளை நினைக்கிறேன், சஹ்யஜாயாக, காவேரியின், சைகதம், சைகதே ஹம்சஜுஷ்டே, இது கிட்டத்தட்ட ஒரு 7:45 சொன்னேன். சைகதே மணல் திட்டு, தெந்திரு காவேரியில காவேரி கொஞ்சம் கம்மியா ஓடிச்சுன்னா மணல் திட்டு சைக்கதேன்னு பாருவோம், அதேதான். அதனால சைக்கதே சமதிக குணம், அது இன்னும் ஸ்ரத்த, இன்னும் அழகா இருக்கு, இன்னும் சமதிக குணம். சத்யாது லோகாது, அதனால எதை விட சத்யலோக சகல மகிதாது, அதாவது சத்தியலோகத்தை காட்டிலும் உயர்ந்ததா இருக்கான். ரகுணாம் ஸ்தானோத்வ, ஒன்னும் சத்தியலோகத்தை விட வசதியா இருக்கு, பிரம்மா இருக்கக்கூடிய லோகத்தை விட வசதியா இருக்கு. ரெண்டாவது ரகுணாம் ஸ்தானாது, ரகுவம்சத்துல வந்தவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஊர் எது? அயோத்தியா. அயோத்தியாவை விட வசதியா இருக்கான். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, சத்தியலோக பிரம்மா இருக்கக்கூடிய சத்தியலோகத்தை விட வசதியா இருக்கு. இக்ஷ்வாகு வம்சத்துல வந்த மன்னர்களுடைய ஊரான அயோத்தியாவை விட சிறந்ததா இருக்கு. எதுன்னு கேட்டார், அப்பதான் சொல்ற ரங்கநாத நீதா ததிதம், ஸ்ரீரங்கம் ரொம்ப நல்லா இருக்கும். அயோத்தியாவோட, நீங்க ஸ்ரீரங்கத்துக்காரர்களுக்கு போய் கேட்டா சொல்லுவா, அயோத்தியாவோட நன்னா இருக்கு சுவாமி, சத்தியலோகத்தை விட நன்னாதான் இருக்கு. அதனால ஸ்ரீரங்கம் துவயா தியஜந்தியா பூர்வம் பூர்வம் சிர பரிசிதம். என்ன அழகா எடுக்கிறார். அதாவது இப்போ பெருமாளுக்கு எப்படி இது தீர்மானமாச்சு? இப்போ நீங்க ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்ககிட்ட தான் நிறைய இருக்கும், சும்மா சொல்றேன். இப்போ ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன், முதல்ல என்ன பண்ணுவேன்? வாங்கவே மாட்டோம் சார். என்ன பண்ணுவேன்? அபார்ட்மெண்ட் வாங்கணும்னா என்ன பண்ணுவேன்? டாம்பனிஸ் போவேடா, கிளெமெண்டி போவேடா? நீங்க சொல்லுங்க, சௌந்தர்யா வாங்கி சிங்கப்பூர்ல எங்க போவேன்? நான் வந்து யாத்திராக்கு வந்துருவேன் சார், பெஸ்ட் தான். என்ன பண்ணுவேன்? வீடு பாருங்க, வீடு பார்க்க போவேன். வீடு பார்க்க போற அவ என்ன பண்ணுவா? இப்ப அவ அவங்களுக்கு ஒரு வீடு காமிக்கணும், என்ன கட்டலை, அப்ப என்ன பண்ணி வச்சிருப்பா? மாடல் அந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு, இந்த மாதிரி நிச்சயமா கட்டவே மாட்டோம். நீங்க இப்போ ஒரு வீடு பார்க்க போறீங்களே, இந்த வீடு மாதிரியே இருக்காது நீங்க பார்க்க போற வீடு, சும்மா உங்க ஆசை திருப்தி நப்பாசைக்காக நடந்து போய் பார்த்துக்குவோம். அப்படி மாதிரி உள்ள போய் பார்த்து, இந்த இடத்துல தான் எனக்கு கபர்ட் வரும், இந்த இடத்துல தான் அது வரணும். ஏன்னா இந்த வீட்டுல விரிசல் இருக்காது, அவன் ஃப்ரீ ஆஃபர் அதை கொடுத்துருவான், விரிசலோட இருக்க வீடு நம்ம கிட்ட கொடுத்துருவான். அதனால இப்போ வீடு வீடா போறேன் இல்லையா, அப்ப 4-5 அபார்ட்மெண்ட்டுக்கு போவேன். இப்போ பெங்களூர்ல இருக்குன்னா எந்த இடத்துல 1 கிலோமீட்டர்ல வண்டியில போறதுக்கு 10 நிமிஷத்தை விட கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். அப்படி நீங்க அந்த டிராபிக் எப்படி பார்த்து ஒரு வீடா பார்த்து வருவேன். ஒரு 5-6 அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இந்த அபார்ட்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னு பண்ண மாதிரி பெருமாள் என்ன பண்ணாரா, பாதுகாதேவியை தரிச்சுட்டு அயோத்தியாலேந்து புறப்பட்டு தண்டகாரண்யம் வழியா மத்திய பிரதேசத்துல, மகாராஷ்டிரத்துல, கர்நாடக மாநிலத்துல, தமிழகத்துல வழியா சேதுல நடந்து ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார். அப்ப பாதுகாதேவி இஸ் த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவளுக்கு. அப்ப பெருமாள் வந்து ஒரு ஷீட்டை கொடுத்து கேட்கிறார், ஆஃப் த பிளேஸ் யூ விசிட்டட் பாதுகா, விச் பிளேஸ் யூ லைக் பதாவ்னா அப்படின்னு கேட்டார். அப்ப அந்த பாதுகாதேவி சொன்னா, போகும்போது ஸ்ரீரங்கம் வழியா போனோமே, அது ரொம்ப நல்லா இருந்ததுன்னு டிக் பண்ணி கொடுத்தாளாம். அதனாலதான் இக்ஷ்வாகு வம்சத்து ராஜாக்கள் வழிபட்ட குலதனமான ரங்கநாதர் ஸ்ரீ அயோத்தியால இருந்தவர் அயோத்தியாவை கூட விட்டுட்டு காவேரி மணல் திட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டாராம். அப்போ பாதுகாதேவி இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துக்க. எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு ஒன்று வச்சிருப்பாங்க நிறைய இடங்கள்ல. இந்த எலக்ட்ரானிக் ஆட்ஸ் வச்சுக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். நீங்க வந்து அனுபவிச்சு பாருங்க, அனுபவிச்சு பார்த்து சுமாரா இருந்தா கட்டாயம் வாங்குங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இந்த இடத்துல ஸ்ரீரங்கம் துவயா தியஜந்தியா விட்டுட்டு பூர்வம் பூர்வம், அதனால ஒரு இடத்தையும் விட்டு விட்டு சிர பரிச்சிதம் ரொம்ப நாள் இருந்து நனியதே இதராது இன்னொரு இடத்துக்கு சென்றார்கள். அப்போ வந்து இந்த இடத்தை, அதாவது பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்தை எதுக்கு சத்தியலோகம் அயோத்தியாவை விட சிறந்ததுன்னா பாதுகாதேவியோட நடந்து அனுபவிச்சாராம். அக்ரே தேவி த்வை சுமனசாம் சுமனசாம் அக்ரிமைரந்தரங்கைஹி வின்யஸ்தாயாம் வினய கரிமா வர்ஜிதா முத்தமாங்காத் தத்தே பாதம் தரமுகுளிதம் त्वत्प्रभावातिशङ्की देव श्रीमान् धनुजमथनो जैत्रयात्रा स्वनन्यः. देवी
பாதுகையே துவயி விந்யஸ்தாயாம் உனக்கு சமர்ப்பிக்கும் போது அக்ரே எதிர்க்க, அக்ரேனா எதிர, அக்ரே பஷ்யாமின்னு பட்டதிரி எதிர்க்க. அதனால அக்ரே ஜைத்ர யாத்ராசு நிறைய யாத்திரைகள்லாம் போய் திக்விஜயம் கண்டவர்கள். அதனால ஜைத்ர யாத்ராசு அந்தரங்கைஹி, அந்தரங்கைஹின்னு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய, சுமனசாம் அக்ரிமைஹி முன்னாடி நடக்கக்கூடிய, அக்ரிமைஹி முன்னாடி நடக்கக்கூடிய தேவர்கள், உத்தமாங்கார் அவர்கள் தலை, தேவர்கள் முன்னாடி நடக்கும்போது தலை இப்படி குனிஞ்சுட்டே போறாளாம், ரொம்ப வினயத்தோட குனிஞ்சுட்டு போறது. அதனால உத்தமாங்காது வினய கரிமா ஆவர்ஜிதாது, வினய கரிமா ஆவர்ஜிதாது உன் மேல இருக்கக்கூடிய மரியாதையில இப்படி நம்ம ஒரு ஆச்சாரிய புருஷாலாம் பார்க்கும்போது வாயை புத்தி கிட்ட கீழே வச்சுக்கணும் பாருங்க, கூனி குறுகி அந்த மாதிரி சொல்ற. ஸ்ரீமான் தேவஹா அந்த ரங்கநாதனுடைய தனுஜ மதனஹா, தனுஜ மதனஹா தனுங்கிறவோ ஒரு தாய், தனுக்கு பிறந்தவாளுக்கு தானவாள்னு பேர். அந்த தனுஜ மதனஹா தானவாளை கொன்னு தீர்த்த ரங்கநாதர் எல்லாரையும் வதம் பண்ணிட்டு திரும்பி வரும்போது தத்தே உனக்கு சமர்ப்பிக்கிறார் பாதம், இந்த பாதங்களை, அந்த பாதத்தை சமர்ப்பிக்கும் போது தர முகுளித்தம். யோசிச்சு பாருங்க, பாதுகா தேவி ஒரு அம்மா, ரொம்ப சாந்தமான கூடிய அம்மா, என்ன குழந்தைகளை அசட்டுத்தனம் பண்ணாலும் விடுங்க, நம்ம குழந்தை எப்படி இருக்கும் சொல்லுங்க, அதனால அது ஒன்றும் சொல்லாதீங்க அப்படிங்கிற பாருங்க ஒரு தாய். அதனால அந்த கருணை இருக்கும். பெருமாள் தானவாளெல்லாம் வதம் பண்ணும்போது பாதுகையை ஜாஸ்தி தரிக்கிறது இல்லையா, ஏன்னா பின்னாடியிலே குத்தி கொடுத்துட்டே இருப்போம் பாருங்க, விட்டுருங்கோ விட்டுருங்கோ விட்டுருங்கோ. வதம் பண்ணிட்டு திரும்பி வந்து பாதுகையை ஃபிட் பண்ணிக்கும் போது தர முகுளித்தம், இதை நீங்க கொஞ்சம் டெக்னிக்கலா புரிஞ்சுக்கணும் சம்ஸ்கிருதத்தை. தர முகுளித்தம்னா என்னன்னா, இது வந்து டான்சர்ஸ் ரொம்ப அழகா காமிப்பாங்க, என்னால இப்போ டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. சரி, இப்போ என்னன்னா, நீங்க அந்த ரெண்டு காலை இப்படி வச்சுட்டு ஒரு கூனி குறுகுறோன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று ப்ளீஸிங்கா இல்லை அப்படின்னா அந்த முதல் ரெண்டு டோவை அப்படியே முன்னாடி கொண்டு வந்து ஒரு மாதிரி குறுக்கிறது. யூ ஹேவ் டு அப்படியே யூ ஹேவ் டு பிரிங் இட் க்ளோஸ். உங்க வெக்கத்தையோ உங்க கோபத்தையோ அப்படியே அதை முன்னாடி இழுத்துன்னு வந்து மடக்க வேண்டும். அதுக்குதான் தரமுகுளித்தம்னு பேர். பெருமாள் வந்து பாதுகை இவ்வளவு கருணையை பத்தி சொல்லியும் அவளை விட்டுட்டு தானவாட வதம் பண்ணிட்டு திரும்பி வராரு இல்லையா, திரும்பி அவ மேல ஏறும்போது ஒரு சின்ன ஃபீலிங்கா, அந்த குழந்தைகளெல்லாம் கொண்டு இவ கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னு தன்னுடைய காலை இப்படி சுருக்கி போறான். தரமுகுளிதம் த்வத்பிரபாவா அதிசங்கி, அதனால உன்னுடைய பெருமையை கண்டு அஞ்சும் ரங்கநாதர் கூட தரமுகுளிதம்னு தன்னுடைய காலை இப்படி சுருக்கிக்கிறாரே அப்படிங்கிற. பௌரோதந்தான் பரிகலகிதும் பாதுகே சஞ்சரிஷ்ணோ வியக்தா வியக்தா வசிக விசிகா வர்த்தினி ரங்க வர்த்து வேலாதீத ஸ்ருதி பரிமளை வியக்திமப்யேதி கால்யே விந்யாசைஸ்தே விபுத பரிஷன் மௌலி விந்யாச திருஷ்யைஹி. பாதுகே, பாதுகா தேவியே, வர்த்தினி அந்த நடைபாதையில், ரங்க பர்த்து ரங்கநாதரின், சஞ்சரிஷ்ணோஹோ எவன் ஒருவன் நடந்து கொண்டு வரும்போது, பரிகலயிதும் உன்னை தெரிஞ்சுக்கிறானோ, எதை பத்தி, பௌர உதாந்தானு. பௌர உதாந்தானுன்னா அந்த பௌர ஜனங்கள், பௌரம்னா ஊரு, புற பௌர, அந்த புறத்துல இருக்கக்கூடிய பௌர உதந்தானு அங்க நடக்கக்கூடிய வார்த்தா. வார்த்தானா என்ன சம்ஸ்கிருதத்துல? வார்த்தானா என்ன? மத்தியானம். வெரி குட். யார் சொன்னா? வெரி குட். 2 மணிக்கு தூர்தர்ஷன் வரும் தெரியுமா, சம்ஸ்கிருத வார்த்தான்னு சொல்லிட்டு. வார்த்தானா நியூஸ் இல்லையா, அதனால வார்த்தா. அதனால இந்த இடத்துல எடுக்கிற அந்த ஊர்ல நடக்கக்கூடிய நியூஸ். பௌர உதந்தானு வார்த்தா. வியக்தா வியக்த, சிலது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, சிலது தெரியல, வியக்தமா இருக்கு அவ்வியக்தமா இருக்கு. விஷிகா வசிக்க, எவன் ஒருவன் தன்னுடைய இந்திரியங்களை கட்டுப்பாடுல வச்சிருக்கானோ, அப்பேதி அவன் அடைகிறான். வியக்தி தெளிவா தெரியுது. கால்யே காலங்கார்த்தால, ஸ்ருதி பரிமளைஹி வேதத்தால வரக்கூடிய பரிமளம். வேதத்துக்கு பரிமளம் உண்டு, வாசனை உண்டு. ஞாபகம் வச்சுக்கோ, வேதத்தை நம்ம படிக்கிறோம், அதுக்கு எப்படி வாசனை உண்டு அப்படின்னா, அதை உணர 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 வாசனை ஏற்படுமா. எப்படி சக்கர பொங்கலை நினைச்சு பார்த்தாலே வாசனை வருதோ, வேதத்தை நினைச்சு பார்த்தா வாசனை வருமா. அது மத்ஸ்யாவதார காலத்துல கடல்ல வச்சதுனால பரிமளம் போயிட்டான். அது இழந்த பரிமளத்தை பெரும் காட்சி தான் இந்த கோவில்.
பரிமள ரங்கநாதர்னு பேரு. திருவிந்தளூர் மாயவரத்துக்கு போனேன்னா பெருமாள் பரிமளத்தை கொடுத்தார். இழந்த பரிமளம், பரிமளம்னா வாசனை. அதனால இந்த இடத்துல சொல்ற ஸ்ருதி பரிமளைஹி, ஸ்ருதி வேதத்துக்கு பரிமளமா, வேலாதீத எல்லா விதமான பவுண்டரிஸையும் தாண்டி இருக்கு. விந்யாசைஹி திருஷ்டைஹி, அது உன்னுடைய பார்வையினால். மௌலி விந்யாசா, எப்படி அதுக்கு அந்த மௌலி விந்யாசா, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கிரீட்டங்கள், கிரீட்டங்கள் விபுத பரிஷத், விபுத பரிஷத், அதாவது தேவர்கள் ரத்தினம் பொருந்திய கிரீடங்களால் பெருமாள் திருவடி கிட்ட வந்து ஆசிரியிக்கிறாளா. ஆசிரியிக்கும் போது பளபளப்பு பாதுகைக்கும் பாதத்துக்கும் வந்துடுதான். வேதம் பெருமாள் திருவடி கிட்ட இருக்கான், வாசனை பாதுகைக்கு வந்து சேர்ந்துடுதான். அதனால இப்பேற்பட்ட வாசனையோடும் பளபளப்போடும் இருக்கக்கூடிய பாதுகா தேவியே. 315வது ஸ்லோகம். ஆசம்ஸ்காரா த்விஜ பரிஷதா நித்யம் அப்யஸ்யமானா ஸ்ரேயோ ஹேதோ சிரசி ஜகதः ஸ்தாயினி ஸ்வேன பூர்ணா ரங்காதீஷே ஸ்வயமுதயினி க்ஷேதுமந்தம் தமிஸ்ரம் காயத்ரீவ த்ரிசதுரபதாம் கண்யசே பாதுகே த்வம், பாதுகே பாதுகையே த்வம் அப்யஸ்யமானா, எவள் ஒருவள் படிப்பதற்குரிய விஷயத்துக்கு காரணமா இருக்காள், சப்ஜெக்ட் ஆஃப் அவர் லேர்னிங். நித்தியம், நித்தியப்படி. த்விஜ பரிஷதா, த்விஜனா இரட்டை முறை பிறப்புடையவர்கள். அம்மா கர்ப்பத்திலிருந்து ஒரு முறை, பூனல ஒருவேளை சரியான காலத்தை போட்டா 2வது முறை. அப்போ இரட்டை முறை பிறப்புடையவர்கள் த்விஜ. த்விஜ பரிஷதா, வேதம் கற்றவர்களால் ஆராதிக்கப்படக்கூடியவர்களை. இன்னைக்கும் நிறைய பேராத்துல ஸ்மார்த்தாளா இருக்கட்டும், வைஷ்ணவாளாத்துல இருக்கட்டும், பாதுகாராதனம் உண்டு. அததான் தேசிகர் எடுக்கிறார். த்விஜ பரிஷதா ஆசம்ஸ்காரா, அப்புறம் ஸ்தாயினி எவள் ஒருவள் தங்குறாளோ, சிரசி. பொதுவா பாதுகாராதனம் யாராத்தெல்லாம் பாதுகாராதனம் உண்டு? இந்த வைஷ்ணவாத்துல யாராத்த பாதுகாராதனம் உண்டு? உங்காத்த பாதுகா, இப்போ ஆண்டவனோ ஸ்ரீமத் ஆண்டவனோ அழிசிங்கரோ இவாத்த பாதுகா. ஸ்மார்த்தாளாத்துல எத்தனை பேர் ஆத்த பாதுகை இருக்கு? பாதுகை, பெரியவா பாதுகையெல்லாம் ஆச்சாரிய பாதுகையெல்லாம் தியானம் பண்றது வழக்கம் இல்லையா? பொதுவா பாதுகைனா அதுக்கு வந்து ஒரு அர்ச்சனையோ இல்லாட்ட திருமஞ்சனமோ பண்ணிட்டோ அந்த பாதுகையை கடைசியில நம்ம சிரசில தாங்கணும், வச்சுக்கணும். அப்போ இது ஆராதனை பண்ணிட்ட பிராமணர்கள் தங்க தலையில வச்சுக்கிறாளா ஸ்தாயினி சிரசி ஜகதஹா ஸ்வேன பூம்னா ஸ்ரேய ஹேது, உலகம் நன்றாக உய்ய வேண்டும். இந்த ஒரு தர்மத்துல அது பெரிய விஷயம் சொல்லலாம். வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் சனாதன தர்மானா லோகா சமஸ்தா இல்லையா? பாரதே ஆரிகௌடாரோடு மத்தியே வைஷ்ணவானாம், அவ மட்டும் நன்னா இருக்கணும்னு சொல்ல வரல. சவுதி அரேபியால இருக்கக்கூடிய யார், இந்த சுனிதா வந்துட்டு இருக்காடா, சுனிதாவும் நன்னா இருக்கணும். சிம்மபுரியில இருக்கக்கூடிய சௌந்தர்யாவும் மேடமும் நன்னா இருக்கணும். அடுத்தது யூஎஸ்லேன்னு யார் வந்திருக்கா? பரவாயில்ல, ஷீலா மேடம் வந்திருக்கா, அவா வந்திருக்கா பின்னாடி, அவ நன்னா இருக்கணும். அப்புறம் ஆஸ்திரேலியால மாமி இருக்காளே, மெல்பர்ன் மாமி, இவ வந்து எங்களுக்கு 4 யாத்திராவா இப்போ ஏற்கனவே நான் வந்துட்டு எவ்வளவு, புஷ்பாஜி எவ்வளவு வந்திருக்கேன்? 6 வந்திருக்கா. இன்னும் இப்போ வரிசை இன்னும் 4 வரப்போறா. ஆனா ஷீஸ் அதாவது வந்து மெல்பர்ன்ல போனேன்னா எக்ஸ்ட்ரீம்லி டெடிகேட்டட் டு ஒர்க். எந்த அளவுக்கு அவ டெடிகேட்டட்னா ஷி வில் கிவ் ஹர் லைஃப் ஃபார் ஒர்க். ஆனா அந்த கம்பெனிக்காரா சொல்லிட்டா, நீங்க வந்து துஷ்யந்தோட யாத்திரா போனேன்னா மட்டும் உங்களுக்கு லீவ் கொடுத்துருவோம். அதனால மாமி ஆஸ்திரேலியா அப்படின்னு ஆஸ்திரேலியாலே வந்திருக்கா. பல பேர் நிறைய மிடில் ஈஸ்ட் அங்க இங்கெல்லாம் வந்திருப்பேன். அதனால பாரத தேசத்திலே பல பேர் பல இடங்கள்ல வந்திருப்பேன். எனக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா இந்த ஒரு அனுபவம் இருக்கு பாருங்க. See, these are all small experiences. ஒரு யாத்ரானா எப்படி வேணாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாமே. இப்போ வந்து நம்மளாம் ஒரு ஃபேமிலியா போறோம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனா அடியனை பொறுத்த வரைக்கும் அது நேச்சரோ கோவிலோ ஒரு நாள்ல ஒரு தடவை சஹஸ்ரநாமம் சொல்லணும். சஹஸ்ரநாமம் சொன்னா நமக்கே ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரா, ஃபீல் குட் ஃபேக்டர் வரும். வெறும் பகவன் நாமா சொல்லியிருக்கோம், நல்லா இருக்கு. அதுவும் காட்டால ஒரு பிராம முகூர்த்தத்துல எழுந்து, அதுவும் இந்த குளிர்ல இப்படி ஆண்டாள் சொன்னா, பனித்தலை வீழ நின் வாசர் கடை பற்றி. வாஸ்தவமா நம்ம தான் இன்னைக்கு பாவை நோக்கு இருந்திருக்கோம். பனித்தலை வீழ வாசர் கடை பற்றி. அப்புறம் வந்து ஆனை சாத்தன் கலந்து பேசின பெஞ்சரவம் கேட்டிலையோ. நம்ம பேய் பெண்ணெல்லாம் கிடையாது, சாதாரண பெண்ணு தான். அதனால இதெல்லாம் கேள்விப்படுற பாருங்க. அப்படியே ஆண்டாள் சொன்னதெல்லாம் நம்ம தான் நடத்தி இருக்கோம். அதனால இந்த இடத்துல சொன்னார் ஸ்ரேயோ பூயா, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஸ்ரேயோ பூயார் சகல ஜனானாம்னு பரமாச்சாரியார் எழுதினார். ஸ்ரேயோ பூயார் சகல ஜனானாம் மைத்ரீ பஜத
அகில ஹிருஜேத்ரி மைத்ரி பஜத. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருங்கோ, 2 நாடு சண்டை போட்டுட்டு ஆயில் பிரைசஸை ஏத்தாதீங்கோ அப்படின்னு சொல்றாரு பாருங்க பரமாச்சாரியார். அதனால சண்டை போடாதீங்கோ அப்படிங்கிற. அதனால ஸ்ரேயோ பூயார், இந்த பாதுகாராதனம் பண்ணக்கூடியவா எல்லாரும் நன்னா இருக்கணும்னு நினைக்கிறா. அப்ப பெருமாள் எப்படி இருக்கார் நன்னா கவனிச்சேன்னா புரியும். ஸ்ரேயோ ஹேது கண்யசே, எண்ணின் இருக்காராம். எண்ணிலும் வரும்னர் ஆழ்வார். ஆழ்வார் என்ன சொன்னார்? பெருமாள் எண்ணிலும் வரும். எண்ணுவதுன்னா என்ன? திங்கிங். எண்ணி பாருங்கோ. இன்னொரு அர்த்தம் என்ன? எண்ணி பாருங்கோ. எண்ணி பாருங்கோன்னு நினைச்சு பாருங்கோ, கவுண்ட் பண்ணி பாருங்கன்னு அர்த்தம். ஏன்னா சாஸ்திரப்படி 1 2 3 அப்படின்னு கவுண்ட் பண்ணும்போது 24 முடிச்சுட்டு 25ன்னு சொன்னேன்னா ஜீவாத்மா, 26ன்னு சொன்னேன்னா பரமாத்மா. 26 அப்படின்னு பஸ் நம்பர் சொல்றான்னு வச்சுக்கோ, பரமாத்மா தான் ஓடி வந்துருவோம். எண்ணிலும் வரும். 26ன்னு ஓடி வந்துருவானா? 26வது இல்லையா அவர் தத்துவம், அதனால ஓடி வந்துருவார். அதனால 26ன்னா அது பெருமாள். எண்ணிலும் வரும். எண்ணி பாருங்க. கண்யசே, கணம் கணம் கணம்னா கவுண்ட்னு அர்த்தம். கண்யசே என்ன கண்ணிக்கணும்? காயத்ரீவ, காயத்ரியை எண்ணி பாருங்க அப்படின்னா நினைச்சு பாருங்க. காயத்ரியை எண்ணியும் பாருங்க. எவ்வளவு வரணும் காயத்ரியில? 24. ஒரு பாதத்துல 8, 8 × 3 24 வரணும். காயத்ரிவ த்ரீ சதுர பதா, பதா பாதம், 3 சதுர 3 4 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 3 4 எப்படி கணக்கு போட்டுட்டாலும் 4 போட்டுட்டேல 4 × 6 24, 3 போட்டுட்டேல 3 × 8 24, அப்படிதான் கணக்கு வரணும். அதனால திரிச்சதுர பதா ரங்காதீஷே. அதுக்கு எப்படி? இப்போ காயத்ரி மந்திரத்தை சொல்லி நம்ம யார ஆராதனை பண்றோம்? சூரியனை. சூரியனுக்குள்ள இருக்கக்கூடியது யாரு? நாராயணன். நாராயணன் ராமாவதார காலத்துல ராமராவும் வந்தார். அர்ச்சாவதாரமா யாரா வந்தார்? ரங்கநாதரா வந்தார். ஞாபகம் வச்சுக்கோ, இது நீங்க புரிஞ்சுட்டே வந்தாதான் புரியும். வேதத்துல சொல்லப்பட்டது காயத்ரி மந்திரம். காயத்ரி மந்திரத்துல சொல்லப்பட்டவன் நாராயணன். நாராயணன் வந்தது ரங்கநாதனா. ரங்கநாதனா எந்த ஊர்ல சேவை சாதிக்கிறார்? ஸ்ரீரங்கத்துல. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனுக்கு மேல இருக்கக்கூடிய விமானத்துக்கு என்ன பேர்? ஸ்ரீரங்க விமானம். அதுக்கு பேர் ஒண்ணு இருக்கு. வெரி குட். பிரணவாகார விமானம்னு பேரு. பிரணவ விமானம். அந்த விமானத்துக்கே பிரணவாகார விமானம்னு பேர். பிரணவம்னா என்ன? அகார உகாரம் அகாரங்கள் ஓம், அது அத்தனை அடங்கி இருக்கு. அதனால்தான் பூர்புவ சுவஹான்னு அந்த காயத்ரி ஆரம்பிச்சு சொல்லும் போது அதுல சொல்லப்பட்டவனே இன்னைக்கு ரங்கநாதரா இருக்க. அதனால திரிச்சதுர பதா ரங்காதீஷே ஸ்வயம் உதயினி, அது உதயமாது. க்ஷேப்தும், எதை தள்ளுறதுக்கு? தமிஸ்ரம். தமிஸ்ரம் சொன்னா இருட்டை போக்குவதற்கு. அந்தம், அதனால எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாம போயிட்டு இருக்கே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். அதனால அந்த பெருமாள் உதயம் ஆயிட்டாருன்னா வேற மட்டமான வஸ்து எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க சூரியனை காத்தால இந்த அர்க்கியம் எல்லாம் கொடுத்த உடனே இப்படி கையை வச்சு இப்படி பார்க்கணும். அப்ப அது பார்த்தேன்னா பளிச்சுன்னு இருக்கும். கொஞ்ச நாள் நீங்க அதை பார்த்துட்டு கீழே பார்த்தேன்னா எதுவுமே தெரியாது. Have you noticed that? சூரியன் நீங்க கொஞ்ச நாள், ஏன்னா அது அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கும். சர்வலோகேஸ்வரன் பிரணவாகார விமானத்தின் கீழே காயத்ரி மந்திரத்தின் சாரமாய் ரங்கநாதனா நீங்க அவரை பார்த்த உடனே கொஞ்ச நாள் வேற யாருமே தெரிய மாட்டான். ஸ்ரீரங்கத்தில் இருப்பாளுக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அதான் நம்மளை பார்த்தும் பார்க்காம போயிடுவா. இப்பதான் ரங்கநாதரை பார்த்துட்டு வந்தேன், சட்டுன்னு நீங்க ஒண்ணுமே எனக்கு கண்ணுக்கே தெரியல, அப்படி ஒரு மாதிரி எனக்கு பெருமாள் மட்டும்தான் தெரியல அப்படின்றவா. அதனால்தான் பாதுகாசாசம் சேவிக்கிறதுன்னு ஒரு வழக்கம். ஏன்னா அதை பார்த்த உடனே ஐடியா வருது பாருங்க. நீங்க இது எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். படிச்சுன்னு அங்க பெருமாளை பார்த்தேன், அதனால எங்க கண்ணுக்கே தெரியல அப்படின்னு சொல்லிவிடலாம். அதனால க்ஷேப்தும் அந்தம் தமிஸ்ரம் அப்படின்னு எடுக்கிறார். பவதி பரஸ்ய புருஷஸ்ய ரங்கிணோ மகிமானேவ மணிபாதுகே மன்மஹே மணிபாது மன்மஹே கதமன்யதா ஸ்வயமஹிம பிரதிஷ்டிதः பிரதிஷ்டதி த்வயி பதாத் பதம் பிரபு. மணிபாது, மணிகள் பொருந்திய பாதுகையே, மன்மஹே நான் உங்களை நினைக்கும் போது, பவதி உன்னை, மகிமானேவ உன்னுடைய பெருமையை நினைக்கும் போது, பரஸ்ய புருஷஸ்ய பரமபுருஷனாக இருக்கக்கூடியவனுடைய பாதுகையே, ரங்கிணா அவன் ரங்க விமானத்தின் கீழே ரங்கநாதனாக இருக்கக்கூடிய திருஷ்யத்தை நினைக்கும் போது, அந்யதா மற்றபடி, கதம் நான் எப்படி சொல்வேன், பிரபு பிரபுவான பெருமாளின் ஸ்வமகிம பிரதிஷ்டி
பிரதிஷ்டிதா, எவன் ஒருவன் தன் மகிமையால் தன்னுடைய குளோரியால பிரதிஷ்டையா இருக்காரோ, பிரதிஷ்டிதானி பதாத்பதம், ஒரு ஒரு அடியிலையும் ஒரு பேர்பட்ட பெருமையோடு கூடிய ரங்கநாதர், அவரால கூட உன்னுடைய பெருமையை கணிக்க முடியாதே ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கும் போது அப்படின்னு. பெருமாளை புரிஞ்சுக்க முடியாத ஒரு பக்கம், பெருமாளுக்கு கூட நீ புறப்படாம இருப்ப, அப்பேற்பட்ட பெருமையோடு கூடியவளே. திதிரஷ்டமி யதவதார வைபவாத் பிரதமா திதிஸ்திரு ஜகதாமஜாயத மணிபாதுகே தமுபனீய விதீகாசு அதிதீகரோஷு ததன்ய சக்ஷுஷாம். நீங்களாம் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸும் இருக்கா, சில பேர் பிரிவாளும் நிறைய பேர் இருக்கு. உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது பாட்டி தாத்தாத்துக்கு போயிருக்கலாம், யாராத்துக்காக போயிருக்கலாம். அடியெல்லாம் போன போது ஒரு 10 நாள் தங்கிட்டு அப்புறம் திரும்பி வருவோம். திரும்பி வரும்போது என்ன பண்ணுவா? எப்போ திரும்பி வருவோம்? உத்தராத்துக்கு போறோம், பாட்டி தாத்தாத்துக்கு போறோம். எப்போ திரும்பலாம்? வெக்கேஷன் முடிஞ்ச உடனே கிளம்பிடலாமா? எப்படி கிளம்பணும்? நமஸ்காரம் பண்ணணும். சரி, அதுவும் என்ன தெரியுமோ, கிளம்பும் போது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அப்புறம் யார் சொல்லுங்க? பைசா கொடுப்பா சார், பட்சணம் கொடுப்பா சார், பட்சணம். அப்புறம் வேற என்ன? இப்ப நீங்க பாட்டியாத்துக்கு போறேன், நான் சொல்றத கொஸ்டினை கவனிச்சேன்னா நீங்க இப்ப கூட கேட்ட கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் கொஸ்டின்லயே ஆன்சர் இருக்கு. பாட்டியாத்துக்கு போறோம், என்னைக்கு திரும்பலாம்? நாள் பார்க்கணும். அப்ப என்னெல்லாம் பார்த்துட்டு இந்த நாள் கிளம்பாதேன்னு சொல்லுவா. அஷ்டமி நவமி கிளம்பக்கூடாது. சரி, அப்புறம் செவ்வாய், அப்புறம் 9வது நாள் கிளம்பக்கூடாது. ஆனா இப்ப கிளம்ப வேண்டிய நெசசிட்டி வந்துருத்துன்னு வச்சுக்கோ. ராகுகாலம் வந்துருத்தனா பரிப்பிரஸ்தானம் பிரஸ்தானம் பண்ணிட்டு சொல்லும். பிரஸ்தானம் பிரஸ்தானம் பரிஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வாசல்ல கொண்டு வச்சிருவா. எது எவ்வளவு நம்ம இந்தியன்ஸ் ஜுகாடு பண்ணலாமோ பண்ணிடுவோம். அது கிளம்பிட்டு தான் அது அர்த்தம். 9ஆம் நாள் கிளம்பிடக்கூடாது. அப்ப அஷ்டமி கிளம்பக்கூடாதும்பா. ஏன் அஷ்டமி கிளம்பக்கூடாதுன்னா, அஷ்டமி நவமிங்கிற 2 திதியை ரொம்ப ஓன்னு ஒத்துக்க மாட்டான். இந்த அஷ்டமி நவமி என்ன பண்ணுறதுதான் போய் பெருமாள் கிட்ட ஓன்னு பெட்டிஷன் போட்டுதான் அழுது. சுப்பிரமணிய சுவாமி மூலமா பெட்டிஷன் போட்டுட்டு சொல்லிடுத்து, அஷ்டமி திதி நவமி திதியோ people are looking down upon us. नवमी तू भी बताओ ना, तुम्हें भी बहुत बुरा लग रहा है ना नवमी. हमने नवमी चलिता, हाँ अष्टमी तुम भी बताओ. अभी अष्टमी नवमी दोनों लोग गए और दोनों लोग भगवान से विनती किए, ऐसा बहुत खराब है, लोग हमें बहुत नीचे आंख से देखते हैं, ये तो बहुत अच्छा नहीं लग रहा है भगवान. अब भगवान जो ना கவலைப்படாதே, உன்னோட ஒரு திதியில நான் பிறந்துருவேன், இன்னொரு திதியில நானே பிறப்பேன். நவமியில ராமனாகவும் அஷ்டமியில் கிருஷ்ணராகவும் பிறந்தார். அப்ப அஷ்டமிங்கிறது ஒரு நம்ம துஷ்சகுணமா பார்த்துட்டு இருக்கோம். பெருமாள் தேர்ந்தெடுத்து அது மேல சாஃப்ட் கார்னர் இருந்து அஷ்டமி திதி அன்னைக்கு பிறந்தார். அஷ்டமி திதி அன்னைக்கு பிறந்து அஷ்டமிய பிரதமையா மாத்திட்டாராம். புரியலையா? இப்ப பிரதமன்னு சொன்னா பிரதம திதி இல்ல, பிரதமான்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதாவது அஷ்டமியில பிறந்து அஷ்டமிய பிரதமா ஆகிட்டாராம், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிட்டாராம். புரியுறதா உங்களுக்கு? ஸ்லேட தமிழ்ல ஸ்லேடன்னு சொல்லுவாங்க, ரெட்டிப்பு அர்த்தம் வரும். நீங்க இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அப்படி மாறிடும். அஷ்டமியில பிறந்து பிரதமையாக்கிட்டார். அதனால இந்த ஸ்லோகத்துல எடுக்கிறார், மணிபாதுகே மணிகள் பொருந்திய பாதுகையே உபநீய வீதிகாசு வீதிகளில் நடந்து என் அவதார வைபவார் எந்த அவதாரத்தின் பெருமை சொல்ல வேண்டும்னு சொல்றோமோ, அஷ்டமி திதி அப்படின்னா எந்த அவதாரம்? கிருஷ்ணாவதாரத்துல அஜாயத அத எதுவா நீ மாத்தின? பிரதமா திதி, அத பெஸ்ட் திதியா மாத்திவிட்ட. திரிஜகதாம் உலகத்திலேயே துவம் அதிதி கரோஷி, அதிதி கரோஷி அதாவது இதை பார்க்கக்கூடியவர்களுக்கு, கண்ணாலும் மனதாலும் பார்க்கக்கூடியவர்களுக்கு, அனன்ய சக்ஷுஷாம் இந்த அஷ்டமிய பிரதமையா மாத்தின கிருஷ்ணர் பிறந்த இந்த கிருஷ்ணாவதாரத்தை கண்ணாலும் மனதாலும் பார்க்கக்கூடியவாளுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்படிங்கிற தன்மையை கொடுத்தது யார்? பாதுகை.